guys, welcome to NTR Vloggers. ஸோ இப்போ நாம் எங்கே போகிறோன்னா முருகனுடைய 5வது படை வீடான முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடு இருக்குது. அதில் 5வது படை வீடான திருத்தணிக்கு தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட தத்துவத்தையே போட்டிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டேன், வண்டி வரதே தெரியல. இப்போ நாம் திருத்தணியோட அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் மலை மேலே ஏறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே தான் கோயில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மலையெல்லாம் ஏறி கோயில் வாசலில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொன்னோம்ல, கோவிலில் இருக்கிற எல்லா டேஸோடையும் க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கும் போது க்ரௌடு ரொம்பவே இல்லை. பட் ஒரு சில இடத்துல அப்படியே ஜாம் ஆகி நின்றுடுறாங்க. இங்கே நாங்கள் இப்போ ஒரு ஈவினிங் டைமாக வந்திருக்கோம். ஸோ லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்காது, இருட்டிருச்சு. கோயிலில் இருக்கிற லைட்டிங்கில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு எல்லாரும் முருகரை பார்க்காம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முருகருக்கு சாயரட்ச பூஜை நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சாதான் நட திறப்பாங்க. அப்போதான் எல்லாரும் பார்க்க போக முடியும். ஸோ அது வரைக்கும் எல்லாரும் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட தங்கச்சியோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இங்க வந்திருக்காங்க. அவங்கள ஒரு சில பேரை இப்போ நான் பார்த்தேன். பல பேரை மலை, அதாவது கார்ல வரும்போது பார்த்தேன். மலைக்கு மேல யாரு என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தானே யோசிக்கிறீங்க. பாதி பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைமர் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அவங்க யாருன்னு ரிவீல் பண்றேன். 1 2 3 4 5. இதோ உங்களுக்காக என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறேன். அது யாருன்னு அசிங்கமா தான் இருக்கு சொல்றதுக்கு, வர வழி இல்லை, காட்டுறோம். இதுதான் என் தங்கச்சியோட முதல் ஃப்ரெண்டு. இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க பாக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு அப்படின்னு. சாயரட்ச பூஜை அப்புறம் சுவாமி நட ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ கியூ வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ சாமி பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது தரிசனம். அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர். அடுத்து திருத்தணி முருகர் கோவில் வரலாறு இதோ உங்களுக்காக. திருத்தணி முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது இந்த மலை கோயில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். முத்துசுவாமி தீட்சிதராலும் பாடப்பட்ட தலம். இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர். சங்ககால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இக்கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. இக்கோயில் விஜயநகர மன்னர்களாலும் உள்ளூர் நிலக்கிழார்களாலும் பேணப்பட்டு வந்தது.
தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும். ஆகையால் இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீக்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவியுள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநீலமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடப்பெற்ற மாலையை போல் இருக்கும். அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார். இந்த கோயில் தணிகை மலை என்ற மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் மற்றும் 4 வளாகங்கள் உள்ளன. இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன. இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி, இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் உள்ள இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல், சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி, தெய்வ யானை இருவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயில் டெம்பிள் vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு vlogல உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ராம் ராம்.